நாட்டின் விளக்காக, வீட்டிற்கு விளக்காக, நாட்டுக்கு தூண்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய அருமை நண்பர், இந்த பகுதியுடைய திட்டக்குழு உறுப்பினர், எங்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நண்பர் நல்லாபாளையம் முருகன் அவர்கள் சொன்னதை போல கொஞ்சம் காலதாமதமாக வந்ததற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். காரணம், நேற்றைய தினம் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முப்பது விழாவிலே கரூரிலே கலந்து கொண்டு இரவு 1 மணி அளவிலே நாங்கள் வீடு திரும்பினோம். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்ல போய் கிளாஸ்ல உட்காரு. காலையிலே 1938ஆம் ஆண்டு மயிலம் தமிழ் கல்லூரி துவங்கப்பட்டது. அந்த தமிழ் கல்லூரியில இலக்கிய பயிற்சி வகுப்பு விழாவை துவக்கி வைக்க வேண்டி தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அவை அருள் அவர்களும் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களும் வருகை தந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து உரையாற்ற வேண்டும் கல்லூரி மாணவர்களிடத்தில் என்று என்னிடத்தில் அன்பு கட்டளையிட்டார்கள். அந்த அடிப்படையில் நான் காலை 10 மணிக்கு மயிலம் சென்று அந்த கல்லூரியில நிகழ்ச்சியில உரையாற்றிவிட்டு புறப்படலாம் என்று சென்றேன். ஆனால் ஏறத்தாழ 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் நான் காலதாமதமாக இங்கு வருகை தந்திருக்கிறேன். அத்தியூர் கிராமத்தில் இருக்கிற உங்களுடன் காலை என்ற நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்று உரையாற்றுகிற எங்களுடைய காலை ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அருமனையார் கலைச்செல்வி அவர்களே, வரவேற்புரையாற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய அருமை தம்பி வீரன் என்கிற பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவனேசன் அவர்களே, குடியானா அவர்களே, மேனேஜர் ரமேஷ் அவர்களே, மேடையில நிகழ்ச்சியில என்னோடு கலந்து கொண்டிருக்கிற காலை ஒன்றியத்துடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் என்னுடைய அருமை நண்பர் கல்பட் ராஜா அவர்களே, வர முடியாத உடல்நிலையின் காரணமாக வர முடியாவிட்டாலும் விழுப்புரம் மாவட்டத்துடைய வேளாண் உள்படை குழு உறுப்பினர் அண்ணன் நகர்ந்தூர் முருகன் அவர்களே, ஒன்றிய துணை பெருந்தலைவர் தம்பி வீரராமன் அவர்களே, வருகை தந்திருக்கிற உரையாற்றிய ஒன்றிய குழு உறுப்பினர் தம்பி ஏழுமலை அவர்களே, போரூருடைய ஊராட்சி மன்ற தலைவர் இந்திராணி அவர்களே, வெங்கமூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய நிர்வாகிகள் நடராஜன், ஏழுமலை, அன்பழகன், ஏழப்பன், சிவராமன், நாராயணசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பன்னீர், பொன்குமார், கணேசன், முருகன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜாமணி, ஊராட்சி மன்ற தலைவர் மாரிமுத்து, நாகராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாமா ராமச்சந்திரன், அச்சுறுத்திருக்கையிலே கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிற வில்லாளன், சிவராஜ், ஜெயராம, பெரியண்ணன், சண்முகம், அண்ணாதுரை மற்றும் பயணிகள் குருநாதன், பெருமாள், ஆதிதிராவிடர் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற ஏழுமலை கண்ணப்பன், பன்னீர்செல்வம், துரை கோவிந்தன், ஏழுமலை, வி ஏழுமலை, டி ஏழுமலை, குமார், வீரமணி, காசிராஜன், ஆர் ஏழுமலை, முருகவேல், போரூருடைய செயலாளர் என்னுடைய பள்ளி நண்பர் வைத்தியநாதன், துறவித்தாங்கல் டோமி, வெங்கமூர் டி கே கண்ணன், புதூர் நடராஜன் மற்றும் வருகை தந்தர் போரூரிலிருந்து வருகை தந்திருக்கிற அண்ணன் லோகநாதன், துறவித்தாங்கலிருந்து புதூரிலிருந்து வருகை தந்திருக்கிற அண்ணன் நடராஜன், எனக்கு முன்னாலே உரையாற்றிய என்னுடைய பள்ளியிலே நண்பர் இப்போது விக்கிரவாண்டியினுடைய தாசில்தார் அருமை நண்பர் செல்வமூர்த்தி, அப்புறம் வருகை தந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இருக்கிற அரங்கோணம் பெரிய பஞ்சாயத்து தலைவர் முருகன், என்னுடைய நண்பர் அனுமதமுடைய ஏழுமலை, தலைமை ஆசிரியர், மாணவர்கள், காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரணுன்றதுக்காக வீடியோ கொஞ்சம் அமைதியா ஒரு 10 நிமிஷம் மனவளம் வாங்குறத எடுத்துங்கப்பா. இந்த ஊர் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையான ஊர். அதனாலதான் ராத்திரி 1 மணிக்கு வந்தா
அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இந்த ஊரை பொறுத்தவரையில் போரூர், அத்தியூர் திருக்கை, வெங்கமூர், அனுமந்தபுரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நகராட்சி ஆகிற அளவுக்கு ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கிறது. போரூர்காரங்க அடுத்த அடி பிரட்டி வச்சா அது அத்தியூர் இல்லை, அனுமந்தபுரத்துக்கான வரப்பு விட்டு தாண்டிட்டா அது போரூர் இல்லை. இந்த ஊர்ல எனக்கு எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் 21 வயசுல இல்ல, எனக்கு 17 வயசுல 1989 இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரமுருகனை வச்சு ஒத்த ஓட்டு ரங்கசாமியை வச்சு இந்த ஊர்ல துரமுருக ஐயா கூட்டம் நடத்தணும். நான் எனக்கு வீட்டுக்கு வீடு எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், எலெக்ஷனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அது வெறும் வா மச்சான், மந்திரி மச்சான், ஒவ்வாறு மச்சான் வாங்க, உள்ள போய் வேலை பட்டியல போட்டுருவாங்க. அதனால அது வேற அரசியல். இப்ப ஓட்டு போட்டவங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதே மாதிரிதான் நான் அத்தியூருக்கு வந்திருக்கிறேன். அந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதுனால போன கல்வியாண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் 29 மேல்நிலை பள்ளிகள் நம்ம தொகுதியில் இருக்குது. கிழக்க மதுரப்பாளையத்தில் ஆரம்பிக்கிற தொகுதி மேற்க நல்லாப்பாளையத்தில் முடியுது. இந்த பக்கம் வடக்க அனந்தபுரத்தில் ஆரம்பிக்கிற தொகுதி தெற்க தென்மண்ணையாறுல கல்பட்டு ராஜா நேரத்தில் முடியுது. பெரிய பறந்து விரிந்த இந்த தொகுதி ஒரு மூளைக்கு போய் ஒரு மூளைக்கு வரணும்னா நான் படாத சிரமப்படுறேன். ஆனாலும் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துடணும், நம்ம ஜனங்களை பார்க்கணும். திட்ட 4 பேர் திட்டினா இருப்பான், பாராட்ட 4 பேர் பாராட்டமே நான் ஓடி எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு கடுமையான மழை அன்னி சொன்னாங்க சேர்மன். அந்த கடுமையான மழையில முதலமைச்சர் பேசுறதை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நான் அத்தியூருக்கு வந்துடுறேன்னா எனக்கு பாண்டியை வாங்கி வச்சிருக்கிற சால்வையை போட்டுக்கணும், நம்ம வில்லாளம் வாங்கி வச்சிருக்கிற மாலையை போட்டுக்கணும், ஏழுமலை கொடுக்கிற அந்த மரியாதையை ஏற்றுக்கணும். அங்க இருக்க பாருங்க எங்க அண்ணன் பச்சை போரூர்ல இருந்து அவரு என்ன பார்க்கணும், அதெல்லாம் நாங்க ஆசைப்படுற ஆளே கிடையாது. நான் உங்களை பார்க்க வரேன், யாரையும் கொண்டு போட வேணாம். நம்பர் என்னுடைய இந்த கல்வி ஆண்டில் என்னுடைய பயணம் அத்தியூர்ல இந்த பிள்ளைகளுக்கு நேரடியா புத்தகத்தை கொடுக்கணும். நான் என்ன அத்தியூர் கொடுக்கல, எல்லா ஊருக்கும் நான் தான் எம்எல்ஏ, எல்லா ஊருக்கும் நான் தான் தலைவர், 120 பஞ்சாயத்துக்கு நான் தான் தலைவர். அவன் தம்பி பாண்டியன் சொன்னதை கல்பட்டு ராஜா வழிமொழிவார். ஏன்னா இந்த ஊருக்கு வந்து நான் ரங்கசாமி அண்ணோட அவன் அந்த ஆதி திராவிடர் பகுதியில் போய் கண்டுபிடிச்சு கூட்டும் மூலம் நானும் அலவணம் பண்ணிடுறோம். அவன் இன்னைக்கு தலைவராக உட்கார்ந்துருக்கான் 25 வயசுக்கு முன்னாடி. அவன் அப்படி இப்படி கட்சி விட்டு போயிட்டான், அதையும் சொல்லணும்ல. இருந்தாலும் திருவிழாவில் தொழில் திரும்ப அம்மா கிராமம்னா அந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டான். ராஜா அவனை பார்த்து பார்த்து வளர்க்கிறாரு. எனக்கு ராஜா நண்பர், என்னையும் பார்த்து பார்த்து வளர்க்கணும். அதனால அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எங்க ஊருக்கு வந்துருவீங்களான்னாரு. இந்த நாள் ராத்திரி வரேன், ஆனா எப்படி சொல்ல முடியாதுன்னு. கடுமையான மழை, எல்லாரும் வேட்டி கட்டெல்லாம் நினைஞ்சு போச்சு. எனக்கு தலைவலி வந்துடுமோன்னு பயந்துகிட்டு நான் ஏசி போடாம கார்ல ராத்திரி 1 மணிக்கு வந்தேன். ஏன்னா மிகப்பெரிய வித்வான்கள் எல்லாம் மயிலம் தமிழ் கல்லூரியில் படிச்சுதான் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருந்தாங்க. இங்க இருக்கிற வயசு கொஞ்சம் நிறைச்ச தலைக்கெல்லாம் தெரியும். நாம பல்கலை ஊத்துறதுக்கு வண்டி கட்டிக்கின்னு நெல் வைக்கிற குண்டான எடுத்துக்கினா அங்க போய் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு மயிலம் முருகன்கிட்ட வேண்டிக்கின்னு பல லட்சம் திருமணங்கள். எந்த ஜாதியா இருந்தாலும் பூரா கிராமத்தான் தான் சொல்லுவேன், நமக்கு ஜாதி கிடையாது. ஜாதி ஜாதின்னு சொன்னா நம்ம ஜாதியில ஓட்டு போட மாட்டாங்க. அதனால எல்லா ஜாதியும் என் ஜாதி. போனாரா இருந்தாலும் என் சொந்தக்காரன், பாண்டியனும் என் சொந்தக்காரன் தான் சொல்றேன். என்ன மாமன் போடுறோம்னா எனக்கு இந்த ஊர்ல ஓட்டு போடல, போட்டுனா நானும் அதிகமா வந்துடுவோம். ஆனா போடலையே, இதோட 3வது முறை எம்எல்ஏ இந்த ஊருக்கு வரேன். ஆனால் நான் வெற்றி பெற்று நன்றி தெரிவிக்கிற போது இந்த கூட்டத்தில் எந்த தாய்மார் வந்தாங்கன்னு தெரியாது. என் கையை பிடித்து ஒரு தாய்மார் கேட்ட அந்த ஊருக்கு ஆட்சி திருவண்ணை பாருங்க. அதற்குண்டான நடவடிக்கையை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லணும். இன்றைக்கு அந்த 29 பள்ளிகளில் தேர்வை வெல்வோம் என்ற தலைப்பில் திருச்சி கேம்பியன் ஸ்கூல், பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகள், மிகப்பெரிய கிறிஸ்டியன் ஸ்கூல், இடம் வாங்குறதே சிரமம். அந்த இடத்துல அவங்க இங்கிலீஷ்ல புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அதை
அதை நான் வாங்கிக் கொண்டு வந்து நம்முடைய ஆசிரியர்களிடத்தில் தமிழ மொழிபெயர்க்க சொல்லி கடந்த ஆண்டு ஏறத்தாழ 2400 பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஸ்கூலா போயிட்டு கொடுத்தேன். அதிலே எனக்கு ஏற்பட்டிருக்கிற மன நிறைவு, நான் பணம் செலவு பண்ண நான் தான் செஞ்சேன்னு சொன்னதை விட அந்த மாணவிகள் தேர்விலே மாணவர்கள் 98% பேர் விக்கிரவாண்டியிலே அதில் தேர்ச்சி பெற்றார்கள். அவர்களெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் போட்டாங்க, போன்ல பேசினாங்க. அதுல 4 ஊர்ல இருக்கிற 10வது படிக்கிற பிள்ளைகள் நீங்க 10th கொடுத்தா பரவாயில்ல, நீங்க 12th மட்டும் கொடுக்குறீங்க, 10th கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது நல்ல ஒரு கோரிக்கை. இந்த ஊர்ல 8வது பரீட்சை எழுதுறதுக்காக அன்னியூர் வந்து என் கூட பரீட்சை எழுதின பல பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம அத்தியூர்ல மாமன் பொன்னுசாமி கவுண்டர் பொண்ணு சிவகாமி என் கூட 8வது பரீட்சை எழுதிச்சு. இந்த ஊர்ல பால் சொசைட்டி ஆரம்பிச்சோம். அந்த செக்ரட்டரி அவன் என் கூட பரீட்சை எழுதினான். ஆனா இன்றைக்கு இதே அத்தியூர்ல மேல்நிலைப்பள்ளி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, இந்த பகுதியில அனந்தபுரத்தில் மட்டும்தான் ஹையர் செகண்டரி. ஆனால் கெடாரில் ஹையர் செகண்டரி கிடையாது, கண்ணாச்சிபுரத்தில் தான் ஹையர் செகண்டரி. எங்க அப்பா கூட இந்த ஊர்ல இருந்து படிச்ச பெருமாள் வாத்தியாரே கல்யாணம் பண்றவங்க கெடாரில் கட்டிருக்கிற சாமி வாத்தியாரெல்லாம் அன்னியூர்ல வந்து படிச்சவங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த காலகட்டத்தில் 1990 சைக்கிள்ல வந்து உங்க ஊருக்கு பக்கத்துல அனுமந்தபுரம் ஏழுமலை அர்ஜுனா போர்வர்ல வைத்து என்னோட படிச்ச எங்க ராம்சாமி பிள்ளை வாஜார் பொண்ணு இந்திரா, அங்க அருணாச்சல உடையார் பொண்ணு அமுதவல்லாம் நடந்தே வந்து படிப்பாங்க. இன்றைக்கு அந்த சிரமங்கள் இல்லாமல் நீங்க உள்ளூர்ல படிக்கிறீங்கன்னா இந்த கல்வியை வளர்த்தது திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கிற அந்த நிகழ்ச்சி முதலாக கல்யாணமூடியில இருந்து தொடங்கலாம் என்று இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அத்தியூர்ல இருந்து தொடங்குகிறோம். அன்னி சேர்மன் சொன்ன மாதிரி இது ஓட்டுக்காகலாம் கிடையாது, இது எங்களுடைய வேலை. இந்த ஊர்ல வந்து நான் வந்து நாங்க அப்படி வளர்ந்தேன், நான் இப்படி வளர்ந்தேன், நாங்கெல்லாம் பெரிய பணக்காரர்களா யாரும் என்ன நம்ப தயாரா இல்லை. எங்க தாத்தா மேல் சட்டை இல்லாம ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல மணி அடிச்சவர் எல்லாருக்கும் தெரியும். நான் கிராமத்தான், நான் கூழ் குடிச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லுவேன். நாங்க அனந்தபுரம் போய் படிக்கிறதுக்கு 7 மணி பஸ் ஏறி போகணும். என் தங்கச்சி 7 மணி பஸ் ஏறணும். எப்ப படிக்கிறது, எப்ப ஓம் இருக்கிறது, அங்கிருந்து 6:45 தான் அனந்தபுரத்துல வரணும். முட்டத்தூர்ல இருக்கிற வைகாப்பா இருந்தாலும், அன்னியூர் ஹைஸ்கூலா இருந்தாலும், பரமலப்பேட்டை ஹைஸ்கூலா இருந்தாலும் எல்லாம் அனந்தபுரம் தான் எக்ஸாம் சென்டர். இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தியூர்ல மேல்நிலைப்பள்ளி, பழைய கருவாச்சில மேல்நிலைப்பள்ளி, பரமலப்பேட்டையில மேல்நிலைப்பள்ளி, அன்னியூர்ல மேல்நிலைப்பள்ளி, கெடாரில் மேல்நிலைப்பள்ளி, கெடாரில் கேர்ள்ஸ் மேல்நிலைப்பள்ளி, அன்னியூர்ல கேர்ள்ஸ் மேல்நிலைப்பள்ளி, பரமலப்பேட்டையில கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹைஸ்கூல், இப்படி பாத்தீங்கன்னா வைகாப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல், பங்கேற்கலாம். இந்த ஆட்சியில இன்றைக்கு 20 பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர். அதுல 2 ஸ்கூல் விழுப்புரம் மாவட்டம், அந்த 2ம் விக்கிரவாண்டி தொகுதியில மேல்கரணைக்கும் கஞ்சனூருக்கு வாங்கியிருக்கிறோம். 14 ஸ்கூல் உயர்நிலை பள்ளிகளாக நடுநிலை பள்ளிகளிலிருந்து தரம் உயர்த்தப்பட்டது. அந்த ஒரு ஸ்கூல் விழுப்புரம் மாவட்டம், அந்த 1 விக்கிரவாண்டியில கோடிப்பள்ளி தான் வாங்கியிருக்கோம். இதையெல்லாம் தவிர்த்து ஊருக்கு பக்கத்துல இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் 12வது தேர்ச்சி பெற்று காலையில புறப்பட்டு திருக்கோவிலூர் காலேஜுக்கு போனாலோ அல்லது விழுப்புரம் காலேஜ் போய் படித்தாலோ அது திரும்பி வர வேளையில் பெண் பிள்ளை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் எந்த கவலை இருக்குன்னு நான் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன். என் பொண்ணு 11th படிக்குது. ராஜாவுடைய பொண்ணு 2 பொண்ணு அவருக்கு. ஒரு பொண்ணு ராமச்சந்திரால டாக்டர் படிக்குது, இன்னொரு பொண்ணு சபிதாவில் லா காலேஜ் படிக்குது. அதை நாங்கள் உணர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய பகுதியில கூப்பர தூரத்தில் நம்முடைய அன்னியூர்ல ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி துவங்கப்பட்டிருக்கிறது. 200 பேர் பெண்கள் படிக்கிறாங்க, 200 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்க. எந்தெந்த பகுதிக்கெல்லாம் குறிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புவாங்க, நான் பார்ப்பேன்.
நம்முடைய கல்யாணம் ரிட்டையர்ட் ஆன வாஜார் அமைச்சாரு. நங்காத்தூர்ல இருந்து 7 பேர் படிக்கிறாங்க, சங்கீத மாத்திர இருந்து 5 பெண்கள் படிக்கிறாங்க. உடனே அவர்களுக்கு ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி கடந்த மாதம் இயக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் அத்தியூர் பகுதியிலிருந்து அன்னியூருக்கு காலேஜுக்கு பஸ் வரணும். 20 நிமிஷம் குறுக்கால பார்த்தா அன்னியூர் திருக்கோணம், அனந்தபுரம், அத்தியூர். அப்படியே என்னடா பண்ண காணாமேன்னு அம்மா நினைக்கிறதுக்குள்ள நீ காலேஜ் முடிச்சுட்டு உன் வீட்டுக்கு வரணும். அதைத்தான் நினைத்து இந்த கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய பலனாக இன்றைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே வானூரிலே ஒரு கலைக்கல்லூரி, செஞ்சியில ஒரு கலைக்கல்லூரி, திருவண்ணூரில் ஒரு கலைக்கல்லூரி, திருக்கோயிலூரில் ஒரு கலைக்கல்லூரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில் ஒரு கலைக்கல்லூரி, கள்ளக்குறிச்சியில் ஒரு கலைக்கல்லூரி, ரிஷிவந்தியத்தில் ஒரு கலைக்கல்லூரி, கடலூரில் பெரியார் பெயரில் ஒரு கலைக்கல்லூரி, விருத்தாச்சலத்திலே குழந்தையப்பர் பெயரில் ஒரு கலைக்கல்லூரி, பன்னூற்றில் ஒரு கலைக்கல்லூரி, காட்டுமன்னார்கோயிலில் ஒரு கலைக்கல்லூரி. இவ்வளவு கல்லூரி ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்தாலும் நம்முடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அன்னியூர் காலேஜுக்கு கடந்த 15ஆம் தேதி தாயகம் கொண்ட தலைவர் என்னை சட்டமன்ற உறுப்பினராகி அழைக்க பார்க்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னுடைய இளைய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி கல்லூரி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நாளைக்கு அத்தியூர்ல இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எந்த காலேஜில் நீ படிச்சமான்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்லணும், அன்னியூர் கலைஞர் கருணாநிதி கல்லூரியில் நான் படித்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த பெயரை மாண்புமிகு முதலமைச்சர் வைத்திருக்கிறார். ஏறத்தாழ எதிரே உட்கார்ந்து இருக்கிற பல பேருக்கு தெரியும். 3 தலைமுறையாக என் தாத்தா துப்பாக்கி கொண்டிருந்து, எங்க அப்பா அறிவித்திலிருந்து, நான் வரையில் என் கவுன்சர் போன்ற காலத்திலிருந்து கலைஞர் வாழ்கள் புறப்பட்ட குடும்பம். அதனால் இன்றைக்கு அன்னியூரில் இருக்கிற கலைக்கல்லூரிக்கு கலைஞர் அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் வைத்து அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அவருக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய கழக தோழர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் எல்லாம் கைத்தட்டி நன்றி தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். அதற்கடுத்து இங்கே உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, என்ன பார்க்க வரல, எங்க சேர்மன் எங்க அண்ணிய பார்க்க வரல, மாவட்ட கவுன்சிலர் நல்லாப்பாளைய முருகனை பார்க்க வரல, உங்களை தேடி அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள். இங்க இருந்து அத்தியூர்ல இருந்து பஸ்ஸுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா அரியலூருக்கு போய் நீங்க பஸ்ஸுக்கு போகணும், இல்லைன்னா உதயத்தூர்ல போய் பஸ்ஸுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா வெள்ளேரிப்பட்டில வந்து பஸ் ஏறணும். நீங்க காலைக்கு போகணும், வீடியோ பார்க்கணும். வீடியோட்ட விக்கிரவாண்டி தாசில்தார் பட்டா மாத்திரத்துக்கு போகணும், புல் பீல்டு வாங்க, அதை இங்கேயே மாற்றி கொடுக்க தாசில்தார் வந்திருக்கார். இப்படி 15 துறையில் 47 சேவைகளை வீடு தேடி, அத்தியூரை தேடி, போரூர் செலவுகளுக்காகவும் இங்க இருக்கிற வெள்ளந்தூர் செலவுகளுக்காகவும் முதலமைச்சர் அதிகாரிகளை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். நீ பஸ்ஸுக்கு வர வேணாம், நீ புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க வேணாம், ஆர்வி ஆபீஸுக்கு போக வேணாம், அதற்கடுத்து நீ தாலுகா ஆபீஸுக்கு போக வேணாம், உங்களை தேடி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் இங்கே நம்முடைய விக்கிரவாண்டியில 49,750 பேர் தாய்மார்களே கவனிங்க. நம்ம விக்கிரவாண்டி தாலுகாவில் 49,750 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறாங்க. இதுவரை நாங்கள் 25 ஊர்ல இந்த மாதிரி கேம்ப் நடத்துறோம். எங்க கிட்ட கொடுத்திருக்கிற மனுக்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 5,500 பேர் தான் கொடுத்துருக்காங்க வரல. அந்த 5,500 பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்க சொல்லியிருக்கார். அந்த 5,500 பேர் ஏன் ஏற்கனவே கிடைக்கலன்னு கேட்டீங்களா? உங்க குடும்பத்துல ஒரு கரண்ட் பில் கூட வந்திருக்கும், உங்க குடும்பத்துல பிழைப்புக்காக டாடா ஏசி வச்சிருப்பாங்க, உங்க குடும்பத்துல உங்க புருஷன் ஒரு பழைய கார் வாங்கி டாக்ஸி வச்சிருப்பார். அதனால அந்த ஆதார் கார்டுல அது லிங்க் ஆயிருக்கும். அந்த தகுதி அடிப்படை, தகுதினா பெரிய இதெல்லாம் கிடையாது, அதிகாரிகள் போட்டாங்க, அது நடந்து போச்சு. அது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய விடுவெள்ளி என்னாலும் அமைச்சர் அண்ணன் பேராசிரியர் பொன்முடி அவர்களும், நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா துணைமுருகன் அவர்களும், நம்முடைய
நீங்க அவங்க பெத்த பிள்ளைக்கு புதுமை பெண் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவங்கள காலேஜ்ல படிக்க வைக்கிறீங்க. பொம்பளை பசங்க மட்டும்தான் காலேஜ் படிச்சா சம்பளமான்னு கேட்டா உடனே தமிழ் முதல்வர் ஒரு திட்டம் ஆரம்பிச்சு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து ஆம்பளை பிள்ளை படிக்க வைக்கிற. நான் படிச்சுட்டேன், எங்க தம்பி படிச்சார், ராஜா படிச்சார். ராஜாவுக்கு விவரம் தெரியும். அவர் அவங்க பொண்ணை போய் டீம் யூனிவர்சிட்டி சவிதாவில் லாரி சேர்த்துட்டார். நாளைக்கு அது பிஜி முதுகலை பட்டம் படிப்பா லண்டன்ல போய் படிக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த வழி தெரியும்? அதை தெரிஞ்சுக்கணும்னா தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களை கொண்ட குழுவை அமைத்து நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி 12வது படிச்சா இந்த பிள்ளை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல நீ விண்ணப்பம் போடு, நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டி போடு, நீ இன்ஜினியரிங் படிக்கணுமா அண்ணா யூனிவர்சிட்டியில போடு, ஐஐடி படிக்கணுமா நீ ஜிஐஇ எக்ஸாம் எழுது, இல்ல வெளிநாட்டுல நீ நல்ல மார்க் வாங்கி இங்க உட்கார்ந்து இருக்கிற பல மாணவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்குது. இந்த மாணவர்கள் அகத்தின் அழகர் முகத்தில் தெரிகின்ற மாதிரி இந்த பிள்ளைகள் 475 480 மார்க் வாங்கி அது ஓபிசி என்று அதர் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டியில நல்ல மார்க் வாங்கிச்சுன்னா எச்சம் உடனே என்ன சொல்றாரு, அம்மா நீ இன்டர்ன்ஷிப் வாங்கி ஸ்காலர்ஷிப் வாங்கி நீ வெளிநாட்டுல போய் படி, உனக்கு அரசாங்கத்துல 7 லட்சம் ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழங்குவார்னு சொல்ற துறைதான் நான் முதல்வர் திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக தாய்மார்களுடைய நிலை உயர வேண்டும். அதாவது எப்படி கல்லாத வீட்டில் பெண்கள் இருந்தால் கலர் நிலத்திற்கு சமம் என்றார்களோ அது இல்லாத நிலையை போக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பெண்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி அத்தியூர்ல நான் படிக்கிற போது 1985 86 அனுமந்தபுரத்துல இருந்து அன்னியூர்ல 4 பேர் வந்தாங்க. அந்த 4 பேரையும் சொல்லிட்டுனா போர்ல இருந்து 4 பேர் வந்தாங்க. அந்த 4 பேரையும் சொல்லிட்டுனா அப்படித்தான் ஊருக்கு 4 பேர் தான் படிச்சாங்க. இன்னைக்கு நீங்க அத்தியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இடத்தில் கொடுக்கப்பட்ட பட்டியலில் 100 பேர் இன்றைக்கு 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 48 பேர் மேல்நிலை பள்ளி படிக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. 90 பேர் ஒரு கிளாஸ்ல 48, ஒரு கிளாஸ்ல 42. ஆக இந்த 90 பேருமே பாஸ் ஆகி 90 பேருமே இன்ஜினியரிங் படிச்சு 90 பேர்ல ஒரு 10 பேர் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு ஒரு 10 பேர் துபாயில வேலை செஞ்சு இந்த ஊர்ல நான் பார்த்த போது இருந்த கூடக்கூடிய வீடெல்லாம் இப்ப பெரிய பெரிய மாடி வீடா ஆகி போச்சு. அந்த மாதிரி கல்வி வளரணும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம். அந்த 90 பேர்ல யாரு தீவிர வீட்டு பொண்ணு, பெரியண்ண வீட்டு பொண்ணா, விழாத வீட்டு பொண்ணா, பாண்டியன் பொண்ணா, சிவராஜ் பொண்ணாலாம் மாண்புமிகு முதலமைச்சர் பார்க்கல. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அவர் தான் அப்பா, எல்லா மாணவர்களுக்கும் அவர் தான் அப்பா. அவர் வழியில் வந்த நாங்க வேலையில உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம கல்பன் ராஜா கேட்டார் ஒரு புத்தகம் என்ன விலைன்னு. அது அப்புறம் பேசிக்கலாம் ராஜான்னு சொல்லிட்டேன். ஏன் என்று சொன்னால் போன முறையே 2008 ஒரு புத்தகங்கள் எடுத்து ஒவ்வொரு ஊரா போன இடம்லாம் கொடுத்துட்டு வந்தேன். போக முடியாத நேரம் சூழ்நிலை, அந்த நேரத்தில் எச்எம்டியும் பிடிஎஸ் தலைவர்கிட்டையும் கொடுக்க சொல்லிட்டோம். இப்பொழுது எனக்கு கொஞ்சம் சுமை கூடிவிட்டது என்று என்னுடைய நண்பர் ராஜா நினைக்கிற காரணத்தால 10வது புத்தகம் எவ்வளவு கேட்டாரு. நான் அதையும் சொல்லவில்லை. காரணம், நான் ஒரு கிராமத்துல ஒரு சர்க்கார் ஸ்கூல் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு நான் இலக்கிய மன்ற செயலாளராக இருந்து போர்த்து செயலாளராக இருந்து என்சிசில இருந்து நான் கமாண்டிங் ஆபீசரா இருந்தேன். எதுவும் உங்கள்கிட்ட போய் சொல்ல. ஏன்னா உயிரோட என் கூட படிச்ச சாட்சி கூட மேடையில் உட்காந்து மாதிரி வைத்து அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பான். நான் பொய்யே சொல்ல. அதனால்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். தயவு செய்து வருகை தந்திருக்கிற தாய்மார்கள், இங்க இருக்கிற மாணவிகள் இடத்துல நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு இதுல இருக்கிற கீ நோட்ஸ் எல்லாம் இருக்கு. எது எதெல்லாம் எக்ஸாமுக்கு வருமோ, எதெல்லாம் டீச்சர் சொல்றாங்களோ அதை படிச்சு அமைதியா இருக்கிற நேரத்துல இதை ஒரு ரிவிஷன் இருக்கு. இதுல உங்களுக்கு தேவையான ஒன் வேர்ட் ஆன்சர் இருக்கு. இது எப்படின்னா 20 ஆண்டு காலமாக
எந்தெந்த பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் வந்ததோ அந்த கொஸ்டின் ஆன்சர் தான் அந்த புக்ல இருக்கு. இதுக்குள்ளதான் உனக்கு கேள்வி இருக்கும். இத சின்ன தச்சோட இருந்து ஒரு மாணவன் பேசி எனக்கு அமிச்சு அவ்வளவு ஒரு மனமுறைய பேசி எனக்கு அமிச்சுக்கு பிறகு 10ஆம் வகுப்பு செய்திருந்தா அந்த 8 வந்திருக்கேன். எனவே நம்முடைய மாணவர்கள் பயனடைய வேண்டும். வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் மகளிர் உரிமை கோரிக்கை தனியா கவுண்டர் இருக்கு, அந்த கவுண்டர்ல கொடுங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் நம்ம போயிட வீட்டுக்கு போகாதீங்க. 4 மணி வரையிலும் வீடியோ இருப்பார், தாசில்தார் இருப்பார். அந்த அடிப்படையில ஒப்புகை ரசீதுன்னு ஒண்ணு இருக்கும், அதை வாங்கி நீங்க கையில வச்சுக்கீங்க. அது பட்டா மாத்திரதா இருந்தாலும் சரி, அல்லது சப்டிவிஷன் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது முதியோர் உதவி தொகையா இருந்தாலும் சரி, அல்லது மாற்றுத்திறனாளிக்கு வண்டி வாங்கறதா இருந்தாலும் சரி, இந்த ஊருக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க. நான் வர ரோட்ல நல்ல ரோட்ல வந்தா ரோடு போட மாட்டேன்னு என்ன பள்ளமான ரோட்ல கூப்பாடுறதுலாம் பாண்டியன் அதுக்கு சேர்த்து மனு கொடுத்து சொல்லுங்க. நான் ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் போறேன். என்னால ரொம்ப நாளைக்கு நிக்க முடியாது, டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ரொம்ப நல்லதா பண்ணடான்னு வந்த உடனே நான் கேட்டேன். அது அந்த 100 நாள் வேலையில அந்த வீடியோ அம்மா கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், நாங்க வர்ற வேலையில கூட கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா 100 நாள் வேலையில 2 கோடி தட்டி மண்ணு போட்டா அந்த பள்ளம் ரொம்பிடும். ரோடு கேட்டா நம்ம செஞ்சிட போறோம். இப்ப அத்தியூர் வந்து வெங்கம்பூர் ரோடு போட்டுருக்கோம். ஒவ்வொரு ஊரா தான் போட முடியும். 10 வருஷம் அந்த ஆட்சி ஒண்ணும் நடக்கல. ஆனா ஓட்டு மட்டும் நம்ம ஊர்ல மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. அதை பாண்டியன் விட்டுறான், அவன் மட்டும் ஜெயிச்சா போதுன்றான். எந்தெந்த ஊரெல்லாம் திமுக ஓட்டு கிடைச்சதோ அந்த ஊர்லாம் திமுக பஞ்சாயத்து தலைவருக்கு அவ்வளவு டெக்னிக்கான ஆளுங்க இருக்காங்க. அதனால தயவு செய்து அந்த ஒப்புதல் ரசீதியை வாங்கிங்க. அந்த ஒப்புதல் ரசீதியை நீங்க வாங்கினாதான் 45 தினங்களுக்குள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வீடியோ கான்பரன்சிங்ல ஒவ்வொரு முறையும் கலெக்டர் கிட்ட இன்னைக்கு என்ன மனு நடந்து, இன்று சாயங்காலம் 5 நாங்கெல்லாம் விளம்பரத்துக்கு சும்மா ஏதோ வாயில வந்தெல்லாம் பேச மாட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு என்னுடைய நண்பர், நான் அவரு ஒரே பெஞ்சி, அவர் செல்வமூர்த்தி எஸ்சி, நான் சிவா எஸ்ஐ, ஒரே பெஞ்சி. இங்க இருந்த 10 பேர், இங்க இருக்கிற ஒரு 50 பேர்ல 25 பேரால ஒரு பத்திரம் எழுதிருப்பாரு அன்னூர்ல. கேட்டானா நல்லா இல்ல. ஆனா நிறைய படிச்சாரு. அவர் தாசில்தாராக என் மூணு ஓபிசி சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நான் மைக்கில் பேசிக்கிட்டு ஊர் அழிஞ்சிட்டு இருக்கேன். நானும் நல்லா படிச்சிருந்தா நானும் தாசில்தாராக இருப்பேன். அவர் இங்கே இருப்பாரு. அவர் வேலையே வந்தாலும் போக மாட்டாரு. நான் அவரை கேட்டுட்டே இருப்பேன், செல்வம் எங்க இருக்க, எவ்வளவு மனு வந்தது. சாயங்காலம் 5:40க்கு எந்தெந்த துறையில எந்தெந்த மனு வந்திருக்குன்னு அவங்க பட்டியல் போட்டு எனக்கு ஒரு காப்பி அமைச்சிட்டு, கலெக்டருக்கு ஒரு காப்பி அமைச்சிட்டு, நம்ம வீடியோ அதை கொண்டு வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் டேபிள்ல இன்னைக்கு விக்கிரவாண்டி தாலுகாவோட அத்தியூர் திருக்கையில இத்தனை மனுக்கள் கொடுத்துட்டு அப்புறம் வந்துதான் கருப்பட்டியில் காப்பி குடிப்பார். யாரு எதிர்க்க வரா, யாரு போறா, நான் போனாலே பார்க்க மாட்டாரு. அவ்வளவு டயர்டான காப்பி சாப்பிடுவாரு. அதனால நீங்க ஏதோ சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ வந்தோம், பந்தல் போடாங்க, நம்மளை கூப்பிட்டாங்க, நாம வந்தெல்லாம் நினைக்காது. இது ஒரு முக்கியமான நாள். உன் ஊர்ல அக்கம் பக்கம் நமக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம். ஒரு பொம்பளைய நமக்கு வயல்ல நிலத்துல சண்டை போட்டு இருக்கலாம், இல்ல வேற பல சண்டை இருக்கலாம். அவங்க வாசல தண்ணி போயிருக்கோம். ஆனா அது கிடைக்காத யாராவது இருக்கிறவங்க சொல்லி, எப்பா அந்த அம்மா வரல ஒரு மனு கொடுத்துட சொல்லு அப்படின்னு கூப்பிடுங்க. அதுதான் நம்ம ஜனங்களுக்கு நம்ம செய்யற வேலையா இருக்கும். எலெக்ஷன் கட்சி பார்த்துக்கோம், அவங்க மனசாட்சிப்படி. நான் அடிக்கடி சொல்றது, மேல சூரியன் கீழே பூமி இருக்குது. யாரு செய்யறானோ அவங்க ஓட்டு போடுங்க. செய்யாதவங்க போட்ட ஓட்டை கேட்க முடியும், இல்ல ஓட்டு போடணும் அச்சூருக்கு வராம இருக்க முடியும். நம்ம மேலூருக்கு கீழூர் நாளைக்கு ஒரு விசேஷத்துல பார்ப்போம், அதனால வந்திருக்கிறோம். ஏற்கனவே திமுக ஆட்சியில கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லுறேன். ஏற்கனவே திமுக ஆட்சியில யாரும் என்கிட்ட மனு கொடுத்து, நான் தான் திருக்கோயிலிருந்து சென்னைக்கு இந்த ஊர் வழியா பஸ் விட்டேனா. மேல்மலையில 236 திருக்கோயிலூர் வந்து மேல்மலையிலோ, கண்டாச்சிபுரம் வந்து, உதயத்தூர் வந்து, அத்தியூர் வந்து, அன்னியூர் வந்து பணமலைப்பேட்டை வழியா போச்சு. 10 வருஷம் ஐயா
கடந்த ஆட்சியில் நிறுத்தி விட்டாங்க. யாருமே கேட்கல இந்த ஊர்ல. இப்ப ஒவ்வொரு பஸ்ஸா தயார் பண்ணி பஸ் விட்டுட்டு பசங்களுக்கு புத்தகம் அடிச்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு பேர் மாத்திட்டு அப்புறம் 27 ரோடு வாங்கிட்டு அப்புறம் குரூப் வாங்கிட்டு அவங்க காலையில் 8 மணிக்கு கிளம்பி இதை பார்த்தா எங்க அம்மா ஒருத்தர் இப்ப செஞ்சிக்கு பஸ் கேட்கிறாரு. இவரு செஞ்சிக்கே போகக்கூடாதுன்னா காலேஜுக்கு கொண்டாடும். அந்த காலத்துல நம்ம எதுக்கு செஞ்சிக்கு போனோம்னா இன்ஜினுக்கு பெல்ட் வாங்க போனோம், பரம்பரைக்கு தண்ணி வாங்க போனோம், கலப்ப வேலை கம்மியா இருக்கிற ரப்பானி பஸ் ஏறி ரப்பானி கடையில வாங்கணும். இப்பதான் எல்லாம் கிடாரில் வந்துச்சு, பழமரப்பேட்டில் வந்துச்சு, ஒதிக்கூர்ல வந்துச்சு. நாம செஞ்சு அவர் கேட்கணுன்றது அவருடைய நோக்கம். அதனால எதெல்லாம் முடியுமோ புது பஸ் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. வர்றப்ப நிச்சயமாக அந்த பஸ்ஸை ஓட்டுவோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கிட்ட சொல்றேன், யாரும் என்கிட்ட இந்த பகுதியை பொறுத்தவரையில கஜனூர்ல ஆரம்பிச்சு நல்லாபாளையம் நம்ம ஒன்றியோம், அந்த பக்கம் உமையாளூர்ல ஆரம்பிச்சு கல்பட்டு வந்து நம்ம 52 பஞ்சாயத்து இப்ப 51 ஆயிடுச்சு. யாரும் கேட்கல பஸ். நான் எம்எல்ஏ மெட்ராஸ் பஸ் விட்ட இல்லைன்னு யாருக்காவது முக்கியமா பெண்கள் கவனிக்கணும். அடையார் புற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு நம்ம ஜனங்களுக்கு வந்துச்சுன்னா அடையாருக்கு பஸ் விடணும்னு பழமலைப்பேட்டையிலிருந்து சென்னைக்கு பஸ் விடணும். எவ்வளவு பேருக்கு சொன்னாலும் தெரியாது. ஏன்னா எல்லாமே கிளாம்பாக்கத்தோடு நின்றுடும். அவங்க ஹீமோதெரபி கொடுக்கணும். கிளாம்பாக்கத்திலிருந்து நீ தாம்பரம் போகணும், தாம்பரத்திலிருந்து நீ கிண்டி போகணும், கிண்டிலிருந்து நீ அடையாறு போகணும். ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கு பழமலைப்பேட்டையிலிருந்து அடையாறுக்கு மெட்ராஸ் பஸ் விட்டோம். அதே போல பழமலைப்பேட்டையிலிருந்து பாண்டிச்சேரி கோரிமோடு போறதுக்காக ஆஸ்பத்திரிக்காக இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு பஸ் விட்டுருக்கிறோம். அன்னைக்கே நான் அந்த ஜிஎம் சொன்னேன், ஏற்கனவே நாம திருக்கோவில் வந்து சென்னைக்கு ஒரு பஸ் விட்டோம் 122 எல்லுன்னு. அந்த பஸ்ஸை வெகு சீக்கிரமா அத்தியூர் வழியா ஓட்டிடுன்னு சொன்னேன். நான் அதை ஓட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். பஸ் ஒவ்வொன்னா மாத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த ஊருக்கு சென்னைக்கு நான் நிச்சயமாக பஸ் ஓட்டுவேன். காலேஜை பொறுத்தவரையில் அன்னியூர் காலேஜில் இந்த பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு நிச்சயமாக பேருந்து வசதி செய்து தரப்படும் என்று தெரிவித்து இதுவாரும் அமைதியாகவும் அன்பாகவும் என்னுடைய பேச்சை கேட்ட மாணவர்களுக்கும் ஓட்டு போடாவிட்டாலும் என்னை திருத்த முகத்தோடு வரவேற்கிற அத்தூரிய மக்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.